இடிச்சு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவேன்? இது ரெசிடென்ஷியல் ஏரியா, குழந்தைங்க ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க. நீ கண்ணு பண்ண தெரியாம இந்த மாதிரி வண்டி ஓட்டுற? கவனத்தை ரோட்ல வச்சு ஒழுங்கா ஓட்டு. சரி வா போலாம். சும்மா இரு பாத்திமா, வா. ஏய், நீ தான் இந்த வண்டியோட ஓனரா? டிரைவர் கிட்ட சொல்ல தெரியாதா மெதுவா ஓட்ட சொல்லி? நீ எந்த ஊரு? போலாம். சென்னைக்கு புதுசா? சிட்டிக்குள்ள வண்டி எப்படி ஓட்டணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? Irresponsible. If something will happen to us, would you take the responsibility? எப்படி உட்கார்ந்திருப்பார்? கொஞ்சம் கூட இதுவே டைம் ஆயிடுச்சு. நீ சும்மா போலாம். ஒரு சாரி வந்து கேட்கல. ஒரு courtesy இல்லாதவங்க இவங்க எல்லாம் என்ன பண்றது? கார் வச்சிருந்தா இப்படி தான் உட்கார்ந்திருப்பீங்களா? இத பாரு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னையோட நீங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சிடுவீங்க. சாரி சொல்ற ஹியூமன் கர்ட்டசி கூட கிடையாது பாரு உங்களுக்கு. நமக்கு டைம் ஆச்சு. போலாம் வா. காமன் சென்ஸ் இல்லாம இப்படி நடந்துக்கறாங்க பாரு. போலாம் வா. கோகிலாவா? அவதான் செத்து போயிட்டாளே. செத்து போனவ எப்படி திரும்ப வர முடியும்? ஒருவேளை இவ கோகிலாவாவே இருந்தாலும் நம்மள எப்படி தெரியாம இருக்க முடியும்? இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. கோகிலா மாதிரி இருக்கிற வேற ஒருத்தி எதுக்கு கோகிலான்னு சொல்லிட்டு தெரியணும்? எங்கேயோ இடிக்குதே. ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல வேற பேசிட்டு போறா. சம்திங் ராங். டிரைவர், வண்டியை எடு. அம்மா, நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. சஞ்சய் ஐயா ஜெயிலுக்கு போயிட்டாரு. வீடு அப்படியே பூட்டி கிடந்ததுனால பேப்பர் அப்படியே குப்பை மாதிரி சேர்ந்து போச்சுமா. இப்ப அடுக்கி வச்சிடறேன். காலையில எடுத்து பேப்பர் காரன்ட்ட போட்டுறேன். செத்து போன கோகிலா எப்படி திரும்ப வந்திருக்க முடியும்? கோகிலா நம்ம கண்ணு முன்னாடி தான் லாரில அடிபட்டா. நம்ம டாக்டர் தான் அவளோட எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்து சேல் பண்ணி அதுக்கு பணம் வேற நமக்கு கொடுத்தாரே. அவ எப்படி அப்படியே திரும்பி வர முடியும்? இவ பார்க்க அப்படியே கோகிலா மாதிரி இருக்கா. கோகிலான்னு வேற பேரு சொல்றா. ஆனா அவளுக்கு என்ன சுத்தமா அடையாளம் தெரியலையே. கோகிலாவா இருந்தா என்ன அடையாளம் தெரியாம இருக்காதே. என்ன தெரிஞ்ச மாதிரியான சிம்டம் அவகிட்ட ஒரு துளி கூட இல்லையே. அப்ப அவ யாரா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன பண்ணலாம்? பேசாம நேர்லயே அந்த கோகிலா வீட்டுக்கு போய் அவளை பத்தி விசாரிச்சிடலாமா? இல்லனா நம்ம விமல் கிட்ட விசாரிக்கலாமா? விமல் கிட்ட விசாரிக்க முடியாது. கோகிலா விஷயம்னாலே விமல் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான். அப்போ வேற யார்கிட்ட விசாரிக்கலாம்? ஏய், என்னடி நீ? என்னம்மா? ஒரு பேப்பர் கூட ஒழுங்கா வைக்க மாட்டியா? ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல. ஒரு நிமிஷம் இரு.
பெயர் ஏ. அல்போன்ஸ் மேரி, வயது 27. இவரை 5/6/2016 முதல் காணவில்லை. இவரை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 1,00,000 சன்மானம் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண். ஓஹோ, இதுதான் மேட்ரா. கோகிலா மாதிரியே இருக்கிற அல்போன்ஸ் மேரின்னு ஒருத்தி காணாம போயிருக்கா. அவ அச்சு அசலா கோகிலா மாதிரியே இருக்கிறதுனால சென்னைக்கு வந்த அல்போன்ஸ் மேரி இறந்து போன கோகிலா இடத்துல இருக்கா. இதுதான் உண்மையா இருக்கும். இந்த சிந்துஜா கொஞ்ச நாள் ஊர்ல இல்லைன்னா இவ்ளோ தில்லுமுல்லு பண்ணுவீங்களா? நான் இருக்கிற ஊர்ல எனக்கு தெரியாம இவ்ளோ வேலை நடக்குமா? அல்போன்ஸ் மேரி, இரு, உன்னை தேடி ஒரு படையோட வரேன். ஹலோ. ஹலோ, என் பேர் சிந்துஜா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் பீட்டர். நீங்க யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? சார், அல்போன்ஸ் மேரி உங்களுக்கு என்ன வேணும்? அவ எங்க சொந்தக்கார பொண்ணு தான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, அல்போன்ஸ் மேரி காணவில்லைன்னு ஒரு பழைய பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். அந்த அல்போன்ஸ் மேரி எங்க இருக்கா, யார் கூட இருக்கா, யார் அவளை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த தகவல் வேணும்னா நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அல்போன்ஸ் மேரி உங்களுக்கு தெரியுமா? அவ எங்க இருக்கா? அவளை நீங்க எங்க பாத்தீங்க? சார், எல்லா விஷயத்தையும் போன்லயே பேசி முடிச்சிட முடியுமா? நீங்க கிளம்பி வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் நேர்ல தெளிவா சொல்றேன். ஹலோ ஹலோ, கோகிலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எங்க அல்போன்ஸ் மேரி மாதிரியே இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு சொல்லலையே. மிஸ்டர் பீட்டர், எனக்கு கோகிலாவையும் தெரியும், அவ புருஷ பூவரசையும் தெரியும், தாமரை, மல்லிகா, பாரின்னு அவங்க வம்சாவளி ஃபுல்லா எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க மேரி எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்போம். நம்பர் 4, காந்தி நகர், அடையார். நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். நீங்க சொன்ன இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா பேப்பர்ல நாங்க விளம்பரம் கொடுத்த மாதிரி 1,00,000 ரூபாய் அந்த ஸ்பாட்ல உங்க கையில கொடுத்துறோம். அந்த 1,00,000 ரூபாய நான் உங்களுக்கு தரேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. டாடி, அல்போன்ஸ் மேரி எங்க இருக்காங்கன்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போவே நம்ம சென்னை கிளம்புறோம். கமான் வாப்பலாம். யார்கிட்ட? என்கிட்டயே வா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுன்னு. மிஸ்டர் பூவரசு, ஃப்ளைட் டிக்கெட் வந்துருச்சு. நாளைக்கு ஃப்ளைட். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். போறேன்னு சொல்றப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நாளைக்கு காலையில போறேன்னு சொல்லும்போது மனசுல என்னமோ பண்ணுதுங்க. எனக்கும் மல்லிகாவுக்கும் எங்க கோகிலா அண்ணிய ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அண்ணியோட எங்களால எப்பவும் சகஜமா பேச முடிஞ்சதே இல்ல. எதனாலயோ எங்க அண்ணி எப்பவுமே எங்க மேல கோவமாவே இருந்தாங்க. அவங்களோட நெருங்கி பழக முடியலையேன்னு நானும் மல்லிகாவும் ரொம்ப ஏக்கமாவே இருந்தோம். அந்த ஏக்கம் எங்க அண்ணி மாதிரியே இருக்க உங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் சரியாச்சு.
இப்ப நீங்களும் கிளம்பி போறேங்கிறீங்க. இனிமே அன்னிக்காக என்ன செய்ய போறோம்னு தான் மனசு அடிச்சுக்குது. என் குழந்தை உயிரை காப்பாத்தின உங்களை முதல்ல நன்றியோட தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இடையில என் பொண்ணு என்ன மறந்துட்டு உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாளா, அது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதுக்கப்புறம் நீங்க கோகிலாக்காவை நடிக்கிறதுக்காக என் வீட்டுக்காரரோட நெருக்கமா அப்பப்போ பேசி பழக வேண்டியதா இருந்துச்சா, என்னால அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நான் அப்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் அது சரியே ஆகல. ஆனாலும் அது எல்லாத்துக்கு அப்புறமும் நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறீங்கங்கிறது எனக்கு வலியாவும் வேதனையாவும் தான்க்கா இருக்கு. நான் இப்ப எங்க போறேன்னு ஆளாளுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. குவைத் என்ன செவ்வாய் கிரகத்திலயா இருக்கு? ஃப்ளைட் ஏறினா 4 மணி நேரத்துல கொண்டு வந்து இறக்கிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே நானே இங்க கிளம்பி வந்துடுறேன். சரியா? சரி, நாளைக்கு நான் ஊருக்கு போற வரைக்கும் யார் முகத்திலையும் நான் சோகத்தை பார்க்கவே கூடாது. எல்லாரும் என்ன சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் வழி அனுப்பணும். ம், ஓகேவா? முயற்சி பண்றோம் நீ. உமா, தாமரை கூட என்ன புரிஞ்சுக்குவாங்க எனக்கு தெரியும். ஆனா நீதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்ப. பர்டிகுலரா உனக்கு தான் சொல்றேன். நாளைக்கு நான் கிளம்புற வரைக்கும் நீ சிரிச்ச முகமாவே இருக்கணும். சும்மா கண்ணை கசக்கிட்டு நிக்க கூடாது. சரிக்கா. சரி, உங்களோடலாம் நான் போதுமான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 2 நாளா அலைஞ்சு தெரிஞ்சதுல அகல்யா பாப்பாவோட தான் சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பாப்பாவும் இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாவே தூங்கிட்டா. நான் இன்னைக்கு நைட்டு அகல்யா பாப்பாவோடய தூங்குறேன். காலையில நம்ம பார்க்கலாம். சரிங்க அண்ணி. ஓகே, குட் நைட். ஏறி நம்மளெல்லாம் விட்டு கிளம்பி போகிறத நினச்சி நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேத்திக்குவோம். ஆனால் அகல்யா பாப்பா தான் இதை எப்படி புரிஞ்சுக்குவாளோன்னு நினைக்கிறப்ப பயமாக இருக்கு. அகல்யா இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா ஊருக்கு போனா நானும் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. மேரி அக்கா கிளம்பி போகும்போது அவ என்ன பண்ண போறாளோ அத நினைச்சாதான் எனக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது.
டாடி ம்? அவங்க சொன்ன அட்ரஸ் அந்த வீடு தான். ஓ போலாம் வாங்க. அம்மா அம்மா என்ன உங்களை பார்க்கறதுக்கு பீட்டர் ஆல்பர்ட்னு வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிம்மா. வணக்கம். ஹலோ, ஐம் சிந்துஜா. நான் தான் பீட்டர், இவர் எங்க அப்பா ஆல்பர்ட். Hi. உட்காருங்க. தேங்க்யூ. அது மேரிய பத்தி ஏதோ தகவல் சொல்றேன்னு சொன்னீங்களே. சொல்றேன். அதுக்கு தானே உங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்கேன். ஆமா, நான் மேரிய பத்தி தெரியும்னு சொன்னதும் நீங்க கோகிலாவை பத்தி விசாரிச்சீங்களே. உங்களுக்கு எப்படி சார் கோகிலாவை பத்தி தெரியும்? அதை ஏங்க கேட்குறீங்க? எங்க மேரியும் அந்த கோகிலாவும் தோற்றத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால சமீபத்துல எங்க வாழ்க்கையில பல குழப்பங்கள் நடந்துருச்சு. கோகிலாவோட குழந்தை எங்க ஊருக்கு வந்து மேரி அம்மானு கட்டி பிடிச்சி, அதனால மேரிக்கு நடக்கிற இந்த கல்யாணமே நின்னு போச்சு. ஓ, அது மட்டும் இல்ல, மேரி காணாம போன உடனே நாங்க பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தோம். இந்த ஊர்ல இருக்கிற 2 பேர் அதை பார்த்துட்டு எங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. நாங்க 2 பேரும் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆனா அவங்க நேரா எங்களை கூட்டிட்டு போய் கோகிலாவை தான் காட்டினாங்க. ஓ, ஐ சி. நாங்களும் அவ ஒருவேளை மேரியா தான் இருப்பாளோன்னு பல விதத்துல அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா நாங்க தோத்து போனதான் மிச்சம். நாங்களே அவங்க கோகிலா தான் முடிவு பண்ணிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுல இருந்து விலகிட்டோம். சோ அவ கோகிலான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஆர் யூ ஸ்டூபிட்? ஹலோ பீட்டர். என்ன பீட்டர், பயங்கரமா கோவப்படுறீங்க? ஸ்டூபிட்னு சொன்னதும் சட்டுன்னு ரோஷம் வந்துச்சா? உங்க மேரிய நீங்களே கோகிலான்னு சொன்னா உங்களை ஸ்டூபிட்னு சொல்லாம வேற என்ன சார் சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? அவ கோகிலா இல்லையா? அவ எங்க மேரியா? சார், உலகத்துல செத்து போனவங்க எங்கேயாவது திரும்பி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா, இல்ல படிச்சிருக்கீங்களா? அந்த கோகிலா எப்பவோ செத்து போயிட்டா. அவ எப்படி மறுபடியும் திரும்பி வர முடியும்? என்னது, கோகிலா செத்துட்டாளா? யா, ஏன் கண்ணு முன்னாடி தான் செத்தா. லாரியில அடிபட்டு செத்தா. அவ லாரியில அடிபட்டு செத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். அவளுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்தது, அவளை எரிச்சது, அவ இல்லாம அந்த பூவரசு குடும்பம் பாதிக்கப்பட்டது, இது எல்லாமே எனக்கு தெரியும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல கோகிலான்னு ஒருத்தி இருக்கான்னா அவ யாரா இருக்க முடியும்? அதுவும் அவ மாதிரியே தோற்றம் இருக்கிற உங்க பொண்ணு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற சமயத்துல. அப்போ கோகிலா செத்து போனது நிஜமா? இந்த பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? கோகிலா மட்டும் செத்து போனதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுங்க. ஒரு ப்ரூஃப், தட்ஸ் எனஃப். அந்த பூவரசு குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம். உங்களுக்கு என்ன, இப்ப அந்த கோகிலா செத்து போயிட்டாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும், அவ்வளவுதானே? எஸ் எஸ் எஸ். வாங்க, என் கூட வாங்க, நான் காமிக்கிறேன். என்ன என்ன சார், ஆதாரம் கேட்டீங்கல்ல, என் கூட வாங்க, நான் ஆதாரம் காட்டுறேன். ஆமா, நீ யாரு? ஆமா, நான் ஏன் இங்க இருக்க? சித்தி, இப்படிதானே? கலக்கிறேன் சித்தி, பாத்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத.